அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரியங்கா விஜய். காதல் ரதியே அத்தியாயம் 6. ஜெர்மனி விமான நிலையத்தில் ரேவதியும் சக்தியும் வந்திறங்கிய பின்னர் அடுத்த விமானத்திற்கு 5 மணி நேர காத்திருப்பு இருந்ததால் பொறுமையாகவே செயல்பட்டனர். காலை நேர புத்துணர்ச்சி விமான நிலையத்தில் பணிபுரிந்தவர்களிடம் இருந்ததை உணர முடிந்தது. உதவி கேட்பவர்களுக்கு பணியாளர்கள் இன்முகத்துடன் பதில் தந்து கொண்டிருந்தனர். எதிர்பட்டவர்கள் அனைவரும் சிநேகமான புன்னகையை உதிர்த்தபடியும் காலை வணக்கம் சொல்லியபடியும் செல்வதை பார்த்து மிகவும் வியந்தாள் ரேவதி. அறிமுகமில்லாதவர்களை பார்த்து அவஸ்தையான சிரிப்பை ரேவதி உதிர்த்தாள் என்றால், சக்தி நாகரிகமாக வாழ்த்தை ஏற்றுக்கொண்டு பதில் தந்தபடி நடந்தான். ஒருவேளை இவருக்கு எல்லோரையும் தெரியுமா என்று மனதில் நினைத்தபடியே சக்தியுடன் நடந்து வந்தாள். விமான நிலையத்தின் பிரம்மாண்டமும் தூய்மையும் பார்த்து ரேவதி இமைக்காமல் முன்னேறி கொண்டிருந்தாள். சற்று நேரத்தில் பயணிகள் சௌகரியத்திற்காக அமைக்கப்பட்டிருந்த ஓய்வு இடத்திற்கு வந்த சக்தி, ரேவதி, நான் இங்கே இருந்தபடி பெட்டிகளை பார்த்து கொள்கிறேன். அங்கே லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கிறது, உபயோகிக்க வேண்டுமென்றால் போய் வா என்று சற்று தள்ளி இருந்த கதவை காண்பித்தான் சக்திவேல். மறுபெதுவும் சொல்லாமல் தனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு சென்றாள் ரேவதி. அவள் வந்த பிறகு பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்ள 10 முறையும், அந்நியரிடம் இருந்து எந்த பொருட்களையும் வாங்காதே என்று 100 முறையும், அந்த இடத்தை விட்டு வேறெங்கும் செல்லாதே என்று 1000 முறையும் சொல்லி மனதில் பதிய வைத்த பின் தனது தேவைகளுக்காக சென்றான் சக்தி. சற்று நேரத்தில் இருவருக்கும் ஓரளவு களைப்பு நீங்கி இருக்க உட்கார பிடிக்காமல் விமான நிலையத்திலேயே நடக்கலாம் என்று சக்தி யோசனை சொல்லவும் ரேவதியும் சம்மதித்தாள். ரொம்ப குளிருது என்றபடி தனது முந்தானையை போர்த்தி கொண்டபடி ரேவதி நடக்க ஆரம்பிக்க சக்திக்கு பாவமாக இருந்தது. இயல்பான மனிதாபிமானம் தலை தூக்க தனது குளிர் ஜாக்கெட்டை கழற்றி ரேவதிக்கு தந்தான். குளிருது என்றால் இதை போட்டுக்கோ, நம்ம ஊருக்கு போனதும் குளிருக்கு தேவையானதை வாங்கலாம் என்று சொல்லவும் ரேவதிக்கு லேசாக தயக்கம் எழுந்தது. உங்களுக்கும் குளிருமே, எனக்கு அவ்வளவாக குளிர் தெரியல என்று சக்தி சமாதானம் சொல்லியும் ரேவதியின் தயக்கம் மறையாமல் இருக்கவே, என்னுடைய ஸ்வெட்டர் பெட்டியில் இருக்கு, எடுத்து போட்டுக்கிறேன், நீ இந்த கோட் போட்டுக்கோ சரியா என்று புன்னகையுடன் சொல்லவும் ரேவதியின் தயக்கம் விலகியது. இருவரும் கைகளை கோர்த்து கொண்டு உரசியபடி நடக்கவில்லை என்றாலும் 10 அடி இடைவெளி விட்டு விலகியும் நடக்கவில்லை. சகஜமான மனநிலையில் மௌனத்தை கலைத்து கொண்டு நடந்தனர். ரேவதி எதையோ சொல்ல வேண்டும் போல் நாக்கு துடித்தாலும் சரளமாக வார்த்தை வராமல் தவித்தாள். தவிப்பையும் மீறி ஏதாவது சொன்னால் தப்பாக போய்விடுமோ என்ற பயமும் மனதில் நிறைந்திருந்தது. தவிப்பும் பயமுமாக அவனது முகத்தை அடிக்கடி நிமிர்ந்து பார்த்துவிட்டு குனிந்து கொண்டாள் ரேவதி. அவளது செயலை பார்த்த சக்திக்கு சிரிப்பு வந்தாலும் மறைத்து கொண்டபடி, ஏதாவது சொல்லணுமா ரேவதி என்று சாதாரணமாக கேட்டான். என்று சொல்லி அவனது முகத்தை பார்த்தவள் குறும்பு தெரியவும், ஓ ஒன்றுமில்லை என்று மண்டையை ஆட்டி சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். அவளது ஒன்றுமில்லையில் ஏதோ இருப்பதாக உணர்த்த, என்ன இங்கேயும் பேப்பர் தானா என்று தெரிஞ்சுக்கணுமா? மெல்லிய குரலில் கிசுகிசுப்பாக சக்தி கேட்கவும் திகைத்தாள் ரேவதி. திகைத்துவிட்டு ஆமாம் என்பது போல் தலையை ஆட்டி அவனது சிரிப்பில் வெட்கப்பட்டு குனிந்து கொண்டாள். தெரிந்திருந்தால் கோட்டிப்பேழுக ஊரிலிருந்து வாளி எடுத்து வந்திருப்பியோ, பக்கெட்டில் உபயம் ராஜன் பஞ்சாயத்து தலைவர் என்று போட்டிருந்திருக்கலாம் என்று சீரியஸாக சொல்லவும், அப்படியா என்று கேட்க வந்தவள் அவனது குறும்பான சிரிப்பை பார்த்ததும் கிண்டல் என்று தோன்ற பார்வையை திருப்பிக் கொண்டாள். புத்துணர்ச்சிக்காக காலை வேளையில் சூடாக ஏதாவது அருந்தினால் நன்றாக இருக்கும் என்று சக்திக்கு தோன்ற ரேவதியின் விருப்பத்தை கேட்டான். ரேவதி, ஏதாவது குடிக்கலாமா? காஃபி அல்லது கூல்ட்ரிங்க், உனக்கு எது வேண்டும்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் இஷ்டம் என்று பதில் தந்தாள் ரேவதி. எப்போ பார்த்தாலும் உங்கள் இஷ்டம் உங்கள் இஷ்டம் என்று சொல்லுவதற்கு ஒரு முடிவு இன்னைக்கே வரணும் என்று மனதில் உறுதி கொண்டு, சரி வா, நம்ம 2 பேரும் பீர் சாப்பிடலாம். இன்னும் 2 நிமிடத்தில் டியூட்டி ஃப்ரீ ஷாப் வரும், அங்கே நல்ல பீர் கிடைக்கும், வா போய் குடிக்கலாம், குளிருக்கும் இதமாயிருக்கும் என்று உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் ரேவதியின் முகத்தை பார்த்து சொன்னான் சக்தி. விளையாட்டுக்காக எதுவும் சொல்கிறாரோ? இருக்காது, அப்படி இருந்தால் சிரித்திருப்பார் தானே.
கோபமாக இருந்தாலும் முகத்தை திருப்பியிருப்பார். பொய் சொல்வதாக இருந்தாலும் முகத்தை பார்த்து எப்படி சொல்ல முடியும்? பலவிதமான கேள்விகள் மனதில் தோன்ற அவற்றிற்கான பதிலும் உடனுக்குடன் ரேவதிக்கு உதித்தது. குழப்பமான முகத்துடன் ஏறிட்ட மனைவியை பார்த்து, அப்படி வா வழிக்கு என்று எண்ணிக்கொண்டு, நீதானே ரேவதி என் இஷ்டம் என்று சொன்னாய், என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன், இப்படி நகராமல் நின்றால் என்ன அர்த்தம்? குடிக்கிறதுக்கு முன்னாடியே கிக் ஏறின மாதிரி இருக்கிறாய் என்று சொல்லி கைகளை வலுக்கட்டாயமாக பற்றி கொண்டு முன்னேற முயன்றான் சக்தி. தனது கைகளை அழுத்தமாக பற்றியதையும் மீறி தயக்கத்தில் கைகளை பின்னுக்கு இழுத்து கொள்ள முயன்றாள் ரேவதி. அவளது செய்கையை மெச்சியவாறே, கைப்பிடித்து நடக்காமல் நானே வருகிறேன் என்று மறைமுகமாக சொல்கிறாளா? அதுவும் சரிதான், சீக்கிரம் வா என்றவனிடம் தயக்கத்தை உடைத்து முதன்முறையாக வாய் திறந்து தடுமாற்றம் இல்லாமல் மறுப்பை தெரிவித்தாள் ரேவதி. அதெல்லாம் வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன், எனக்கு காஃபி கிடைத்தால் வாங்கி கொடுங்கள். மெல்லிய குரலில் ரேவதி சொல்வதை கேட்டு வாய்விட்டு சிரித்தபடி தட்ஸ் குட் என்று பாராட்டிவிட்டு நடந்தான் சக்தி. அவனது சிரிப்பை மனதில் நிறைத்தபடி உடன் சென்றாள் ரேவதி. விமான நிலையத்திலேயே இருந்த காஃபி கடைக்கு அழைத்து சென்று இருவருக்கும் சேர்த்து வாங்கி கொண்டு ரேவதியின் கையில் ஒன்றை கொடுத்துவிட்டு எதிர் இருக்கையில் அமர்ந்து தனக்கான காஃபியை சுவைத்தான் சக்தி. சூடான காஃபி உண்மையிலேயே புத்துணர்ச்சி தரும் விதமாக உணர்ந்து சக்தி அருந்தி கொண்டிருக்க, முதல் மடக்கு அருந்திய ரேவதி சீ தூ என்று சொல்லி முகத்தை சொலித்தாள். சுற்றிலும் பார்த்தபடி என்னாச்சு ரேவதி என்று அக்கறையுடன் கேட்டான் சக்தி. இதெல்லாம் ஒரு காஃபியா? எங்க ஊரில் மாட்டுக்கு கழனி தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு, பால் கூட இந்த ஊரில் கிடைக்காதா? வே, என்ன ஒரு கசப்பு, வர காஃபி கூட எங்க ஊரில் எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா என்று புரிந்தாள் ரேவதி. அதற்கு மேல் காஃபியை குடிக்க, மன்னிக்கவும், கழனி தண்ணியை குடிக்க சக்திக்கும் மனம் வராமல் மௌனமாக சில நொடிகள் மேஜை மேல் இருந்த காஃபியையே பார்த்தான். மனதை தேற்றி கொண்டு, என்ன ரேவதி, உங்க ஊரில் மாட்டுக்கு வைக்கிற கழனி தண்ணியெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்ப்பீங்களோ? உங்க ஊர் மாடெல்லாம் ஃபாரின் காஃபி குடிச்சு வளருதுன்னு நீ சொல்லிதான் எனக்கு தெரியும் என்று பெருமூச்செறிந்தான் சக்தி. அவனது பேச்சில் புன்னகைத்தவள், எங்க ஊர் காஃபி சாப்பிட்டால் இப்படி பேச மாட்டீங்க என்று ரேவதி விளக்கம் தந்தாள். அது என்ன ஊரோ, சரியான கோட்டி பயலுங்க ஊரு. இப்படி மாடு கழனி தண்ணி என்று சொல்லி என்னையும் குடிக்க விடாமல் பண்ணிட்டேயே என்று வாய்க்குள் முனகி கொண்டு, பாலும் சர்க்கரையும் கலந்தால் நல்லா இருக்கும் ரேவதி, ட்ரை பண்ணி பார்க்குறாயா என்று குப்பையில் கொட்டுவதற்கு முன் கடைசி முயற்சி எடுத்தான் சக்தி. இந்த கசப்புக்கு எத்தனை வண்டி ஜீனியை போடுறது, அத்தனையும் போட்டு கலக்கி முடிப்பதற்குள் சோடே இருக்காது என்று பதில் தந்து சக்தியின் பொறுமையை சோதித்தாள் ரேவதி. என்று பெருமூச்சுடன் 2 காஃபியையும் கொண்டு போய் குப்பையில் கொட்டிவிட்டு, சரி, ஏதாவது சோடா குடிக்கிறியா என்று அடுத்த விருப்பத்தை கேட்டான் சக்தி. அப்பாடி, இங்கே சோடாவாவது கிடைக்குதே என்று அழுத்து கொண்டு, எனக்கு பன்னீர் சோடா என்று ரேவதி சீரியஸாக சொல்லவும் சக்திக்கு சுவற்றில் முட்டிக்கொள்ளலாம் போல தோன்றியது. அவனது முகத்தை பார்த்ததும், பன்னீர் சோடா கிடைக்காதா? சரி, எனக்கு கோலி சோடாவே போதும் என்று தெளிவாக விருப்பத்தை தெரிவித்தாள் ரேவதி. நீ என்ன படிச்சிருக்காய் ரேவதி? 12வது என்று சோகமான குரலில் சொன்னாள் ரேவதி. பாஸா ஃபெயிலா? பாஸ் தான், நான் நல்லா படிப்பேன், ஃபெயிலெல்லாம் ஆக மாட்டேன். 2 விஷயத்திற்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. உன் கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மண்டையை பிச்சுக்கிட்டு போட்டியாகத்தான் அடையணும் என்று முனகனை உதிர்த்துவிட்டு 2 கோப் வாங்கினான். ஒன்றை ரேவதியிடம் நீட்டியபடி, இதைத்தான் இந்த ஊரில் சோடா என்று சொல்லுவாங்க, பன்னீர் சோடா, கோலி சோடா, ஐயோ என்று புலம்பி தலையில் லேசாக தட்டி கொண்டான் சக்தி. ரேவதி சக்தியை பரிதாபமாக பார்த்து சோடாவை பெற கையை நீட்ட அதை அவளிடம் கொடுப்பதற்கு முன் எச்சரிக்கும் விதமாக, உங்க ஊரில் இருக்கிற பூச்சி மருந்து மாதிரி தான் இருக்கும், ஆனால் தயவு செஞ்சு எதுவும் சொல்லாமல் குடித்தாயே என்று சொன்னான் சக்தி. ரேவதியும் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாமல் பானத்தை அருந்தி வறண்ட தொண்டையை ஈரப்படுத்தி கொண்டாள். ரேவதி அடுத்து இந்த பானத்தை பற்றி திருவாய் மலர்ந்து என்ன சொல்ல போகிறாளோ என்ற பயத்துடனேயே அருந்தினான் சக்தி. அருந்தி முடித்த பின் ஏதாவது சாப்பிடுகிறாயா என்று கேட்க வேண்டும் போல் சக்திக்கு தோன்றினாலும்
இன்றைய கோட்டாவிற்கு அதிகமாகவே அதிர்ச்சியை தாங்கியாகிவிட்டது சாமி என்று மனதில் சொல்லிக்கொண்டு அடுத்த விமானத்திற்கான நேரம் நெருங்கியதால் கேட் பார்த்து செல்வதில் மும்மரமானான். அதற்கு பிறகு ரேவதியிடம் பேச்சை வளர்க்கும் துணிவு இல்லாமல் மௌனமாகவே இருந்தான் சக்தி. சிகாகோ நோக்கி புறப்படும் விமானமும் எந்த கால தாமதமும் இன்றி புறப்பட்டது. புது ஊர், புது மக்கள், புதிய வாழ்க்கை என்பதற்கு மனதளவில் தன்னை தயார் செய்தபடி பயணம் செய்தாள் ரேவதி. மனைவியுடன் வாழப்போகும் வாழ்க்கை பற்றிய எதிர்பார்ப்பிலும் பெற்றோர்களை பற்றிய நினைவுகளில் மூழ்கியபடியும் பயணம் செய்து கொண்டிருந்தான் சக்திவேல். சுசீலா எப்பொழுதும் அமைதியே உருவானவர்தான். குரல் எடுத்து பேச மாட்டார். கணவருக்கும் மகனுக்கும் அவர்கள் கேட்கும் முன் தேவையறிந்து செயல்படுவார். இருப்பினும் மகனையும் மருமகளையும் வழியனுப்பி வைத்ததிலிருந்து மனதின் மூளையில் வேதனையும் வருத்தமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. கணவருக்கு அன்றாடம் செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பக்கம் செய்து கொண்டிருப்பினும் அதில் மனது ஒட்டவில்லை. சென்னையில் சண்முகம் வீட்டிலிருந்து காலையிலேயே கிளம்பி மதுரைக்கும் வந்தாகிவிட்டது. இருந்தாலும் சமாதானப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. 27 வருடங்கள் குடும்பம் நடத்தும் வேலாயுதத்திற்கு சுசீலாவின் வேதனை நிறைந்த முகம் கண்ணில் தென்பட்டாலும் மகனை பிரிந்த வருத்தம் போலும் என நினைத்து பயணத்தின் போது எதுவும் கேட்காமல் இருந்தார். மதுரைக்கு வந்த பிறகும் இது தொடரவே எரிச்சலுடன், சுசீலா, என்ன மகனை பிரிந்த வேதனையில் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. மகன் உன்னை விட்டு வெளியூருக்கு போறது என்ன புதுசா? முதலில் படிக்க போனான், பிறகு வேலைக்கு போனாப்ல, இப்ப கல்யாணம் கட்டிக்கிட்டு கொஞ்சாதியோட தானே போயிருக்கான். அவனை கவனிக்க ஒரு ஆள் கிடைச்சிருக்கு. இவன் கவனிக்கவும் ஒரு ஆள் இருக்கு. கவலையை விட்டு வேலையை பாப்பியா? அதை விட்டுட்டு இப்படி உம்மனு முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் சொல்லு என்றார். அவரை ஒரு முறை பார்த்துவிட்டு, ஒண்ணுமில்லைங்க, நீங்களா கற்பனை பண்ணிட்டு பேசினால் நான் என்ன சொல்றது என்று கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு பதில் தந்தார் சுசீலா. ஒண்ணுமில்லாமல் தான் இப்படி முகத்தை திருப்பிக்கிறியாக்கும், என்னன்னு சொன்னாதானே தெரியும். இந்த முறை குரலை உயர்த்தி மனைவியிடம் கேட்டார் வேலாயுதம். கணவனின் குரல் உயர்வதை கண்டதும், சரி, நீங்க கேட்கறதால சொல்றேன். பையன் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஏர்போர்ட்டில் நீங்க பேசினது எனக்கு பிடிக்கல. ஊருக்கு போகிற பிள்ளைகிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லையா? நல்லதா பேசாட்டியும் அவனை கோபப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். பாவம், கிளம்பும் போது பிள்ளைக்கு முகமே சரியில்லை. மருமகளை வேற முறைச்ச மாதிரி இருந்தது. கோபத்தை ரேவதி கிட்ட காட்டினால் அந்த சின்ன பொண்ணு எப்படி சமாளிக்கும்? கவலை தோய்ந்த குரலில் சொன்னார் சுசீலா. ஏய், நான் என்னமோ வேணும்னே செய்த மாதிரி சொல்ற. ரேவதி பிள்ளையோட முகம் ஆடி கிடந்தது. சரி, கொஞ்சம் சிரிக்க வைக்கலாம் என்ற நினைப்பில் சொன்னேன். அதை உன் பையன் கேட்டு குதித்தால் நான் என்ன செய்ய முடியும்? அவனே அப்படி குதித்தால் நான் அவன் அப்பன். எனக்கும் எரிச்சல் வந்ததில் ஏதோ பேசிட்டேன். அதுக்கு என்ன செய்யணும் இப்போ? கணவன் இவ்வளவு சமாதானம் சொல்வதே பெரிய விஷயமாய்தான் சுசீலாவிற்கு தோன்றியது. சற்று தாழ்ந்த குரலில், அது இல்லைங்க, நம்ம மேல கோபப்பட்டா பரவாயில்ல. அந்த கோபத்தை ரேவதி கிட்ட காட்டினா பாவம் அந்த பிள்ளை. அந்த பிள்ளையை நினைத்தால் கஷ்டமா இருக்கு. அப்பாவும் மகனும் கல்யாண பேச்சு தொடங்கியதிலிருந்து அடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ என்றுதான் இருக்கீங்க. அதை மருமக முன்னாடியும் காட்டணுமா? எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று கணவனிடம் புலம்பினார். மனைவியின் வேதனையை பொறுக்க முடியாமல் சிறிது நேரம் மௌனமாக யோசித்தவர் பிறகு தனிந்த குரலில், சரி சுசி, அதையும் நல்லதுக்கு தான் என்று எடுத்துக்குவோம். நீ கவனிச்சியா இல்லையான்னு தெரியல. கல்யாணம் முடிஞ்சு 3 நாளா மகனும் மருமகளும் சரியா பேசி பார்க்கவே இல்லை. ஒருத்தர் மேல ஒருத்தர் வெறுப்புடன் இருக்கலாம், ஆனால் நீ இருந்தால் என்ன, இல்லாட்டி எனக்கென்ன என்று மேம்போக்காக இருப்பதுதான் மோசமானது. அப்படியே வருடக்கணக்கில் எந்த பிடிப்பும் இல்லாமல் இருந்தால் நமக்கு தானே வருத்தம். இப்ப கோபத்திலாவது 2 வார்த்தை அதிகமாக பேசுவாங்க. உரிமை இருக்கிற இடத்தில் தானே கோபம் வரும் என்று யோசிப்பாங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதே சுசி. சக்தியை பத்தி நல்லா தெரியும். அவன் ரொம்ப நேரம் கோபத்தை தக்க வச்சுக்க மாட்டான். மகனை பத்தியே கவலைப்படாமல் எனக்கு உன் கையால் சூடா டீ போட்டு தரியா என பெரிதாக சுசீலாவிற்கு விளக்கம் கொடுக்கும் சாக்கில் தனது மனதையும் தேற்றிக்கொண்டார் வேலாயுதம். தன் கணவருக்கு இப்படியெல்லாம் கூட சிந்திக்க தெரியுமா என்று வியந்தபடி
மனதில் இருந்த பாரம் குறைந்து, அப்பா முருகா, நீதான் சிறுசுகளுக்கு துணை இருக்கணும் என்ற பிரார்த்தனையுடன் தேநீர் தயாரிக்க சென்றார் சுசீலா. தொடரும். இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். நன்றி.